ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட். எப்படி நான் என்னோடய பாட்டியை நான் ரீட் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்றது தான் அந்த கதை. இது தமிழ்நாடு நியூஸ் சிலபஸில் யூனிட் 3ல் செகண்ட் டாபிக். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் யூனிட் 3ல் செகண்ட் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா மூர்த்தி. இந்த சுதா மூர்த்தியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுதா மூர்த்தியோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே, சுதாமூர்த்தி 19 ஆகஸ்ட் 1950 பிறக்கிறாங்க. ஷீ இஸ் அன் இந்தியன் எஜுகேட்டர், ஆத்தர் அண்ட் ஃபிலாசபர். இவங்க இந்தியாவோட கல்வியாளர், அப்புறம் ஒரு ஆத்தர், அப்புறம் ஒரு ஃபிலாசபர். இவர் ஹூ இஸ் சேர்பர்சன் ஆஃப் த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். ஓ மை காட், இவங்க தான் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன். ஷீ இஸ் மேரிட் டு த கோஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ். இவங்க கோஃபவுண்டர், இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் மேரிட். ஓகே, அவர் பேர் என்ஆர் நாராயணமூர்த்தி. இவர் தான் இவங்களோட ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் மூர்த்தி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ. நம்ம சுதாமூர்த்தி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் the 4th highest civilization award in India. Okay, for social work by the government of India in 2006. Later in 2023 she was awarded the Padma Bhushan. Oh my god, 2006 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2023 இப்போது ரீசண்டாக இவங்க பத்மபூஷன். ஃபஸ்ட்டு பத்மஸ்ரீ 2006, பத்மபூஷன் 2023 வாங்கியிருக்காங்க. த தேர்ட் ஹையர் சிவிலியன் அவார்டு இன் இந்தியா. இது தேர்ட் ஹையர் சிவிலியன் அவார்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க சுதா குல்கர்னி. அவங்க ஃபுல் நேம் சுதா குல்கர்னி. அவங்க ஹஸ்பண்டோட பேர் நாராயணமூர்த்தி அப்படின்றனால இவங்க சுதாமூர்த்தி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இவங்க 73 வயசாச்சு இப்போ. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரஜினிகாந்தோட வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 13 ஆகஸ்ட் 1950 பிறந்திருக்காங்க. ரஜினி அப்போ தான் பிறந்திருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷிகான் பாம்பே ஸ்டேட்டில் இருக்கிற சிகான் அப்படின்னு ஊரில் பிறந்திருக்காங்க. ப்ரெசன்ட் டேயில் அது கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பிறக்கிறப்போ பாம்பே ஸ்டேட்டாக இருந்திருக்கு, இப்போ கர்நாடகா, இந்தியா. நெக்ஸ்ட் இவங்க எங்கெங்கே படித்தாங்கன்னா பிவிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், கவுன்சில் யூனிவர்சிட்டி, அப்புறம் இத்தாக்கா, நியூயார்க். அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் சேர்பர்சன் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் சில்ட்ரன்ஸ் ரைட்டர். ஸோ இவங்களோட நோட்டபிள் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஹவ் ஐ தாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அந்த ஒர்க்கு, அப்புறம் மகேஷ் வேதா, அதுக்கப்புறம் டாலர் பஹு. இவங்களோட அவார்டு பத்மஸ்ரீ, அப்புறம் பத்மபூஷன், அப்புறம் தானா, சிந்தாமணி, ஆக்டிமேபே அவார்டு. இந்த அவார்டெலாம் இவங்க வாங்கியிருக்காங்க நம்ம சுதாமூர்த்தி. ஃபஸ்ட்டு இந்த கதையோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? வாங்க கதைக்கு போயிடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவ் ஐ தாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ப்ரொஃபைலிக் இந்தியன் ஆத்தர் சுதா மூர்த்தி. திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டோரி ஆஃப் ஹர் புக். ஸோ சுதாமூர்த்தி எழுதின ஃபஸ்ட்டு புக்கு இது தான். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர் நம்ம சுதாமூர்த்தி தான் எழுதியிருக்காங்க. ஹவ் ஐ தாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 2004. ஸோ இது எல்லாமே 2004 இந்த கலெக்ஷன் பப்ளிஷ் ஆகிருக்கு. இன் திஸ் ஸ்டோரி ஷீ டிஸ்கிரைப்ஸ் த டிட்டர்மைன்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹர் illiterate grandmother, a 62 years old woman, to make herself literate. இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர்மைண்ட் அப்படின்னா தீர்மானிக்கப்பட்ட. ஸோ இந்த கதையில் ஒரு 62 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டி. அவங்க எப்படி படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்றதுலேருந்து அவங்க படித்து எப்படி அவங்கள
அவங்களே ஷார்ட் பண்ணிக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்குள்ள வேறு என்னென்ன கேரக்டர்ஸ் வருது, இவங்க எப்படி அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஷீ டிசைட் டு ரீட் அ நாவல் ஆன் ஹர் ஓன் அண்ட் செட்ஸ் த டெட்லைன் டு அச்சீவ் த டார்கெட். இந்த கதையில் வந்து இவங்க வந்து ரீட் பண்ண பழகுறாங்க. ஏன்னா படிக்காதவங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது பெரிய விஷயந்தான். ரீட் பண்ண பழகுறாங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி ஒரு டெட்லைன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு வந்து த்ரிவேணிஸ் காஷி யாத்ரா. காஷி யாத்திரை அப்படின்ற ஒரு புக்கை வந்து த்ரிவேணி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு நாவல் அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான். நம்ம சுதா மூர்த்தி இருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த கதையோட நரேட்டர். அவங்களுக்கு அப்போ இந்த கதையில் அவங்களுக்கு வந்து 12 வயசு. அவங்களோட பாட்டி பேர் தான் வந்து கிருஷ்டக்கா. இது வந்து பின்னாடி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த த்ரிவேணி காஷி யாத்திரை அந்த புக்கை பற்றி சொல்லிடலாம். மூர்த்தின்றது இவங்க தான். யார்? நம்ம சுதா மூர்த்தி தான் நரேட்டர். இந்த கதையோட ஆத்தர் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அந்த கதையோட ஆத்தர். மூர்த்தி ரிமெம்பர்ஸ் ஹெல்பிங் ஹர் கிராண்ட் மதர் ஹூ வாஸ் இல்லிட்ரேட். ஸோ இந்த படிக்காத கிராண்ட் மதருக்காக நம்ம இந்த சுதா மூர்த்தி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் இந்த கதையில் வராங்க. இவங்க தான் நரேட்டர். இவங்களுக்கு 12 வயசு. அவங்க கிராண்ட் மதருக்கு 62 வயசு. To learn to read and write, she lived with her grandparents in the village in North Karnataka when she was about 12 years old. அவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் அவங்க வந்து வளர்கிறாங்க. எங்கன்னா நார்த் கர்நாடகாவில். ஸோ அவங்க வந்து அவங்க பாட்டிக்கு படிக்கவும் எழுதவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. Her daily routine was to wait till afternoon to receive the morning newspaper since the transport system was poor. ஸோ இவங்களோட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப புவர். அந்த அடிக்கடிலாம் பஸ் இருக்காது. அதனால் காலையில் வர வேண்டிய அந்த நியூஸ் பேப்பர் வந்து மத்தியானம் தான் வரும். த வீக்லி மேகசின் வுட் அரைவ் அ டே லேட். இந்த வீக்லி ஒன்ஸ் மேகசின் வரும்ல, அது வந்து ஒரு நாள் கழித்து தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து த நரேட்டர் அண்ட் ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வுட் வெயிட் இம்பேஷன்ட்லி ஃபார் த பஸ் டு அரைவ் வித் த நியூஸ் பேப்பர், வீக்லி மேகசின் அண்ட் மெயில். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வர வரைக்கும் அமைதியாக காத்துட்டே இருப்பாங்க. அவங்களால காத்துட்ருக்க முடியாது, இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பஸ் தான் வரும். அந்த பஸ்ஸில் வந்து நியூஸ் பேப்பர், வீக்லி மேகசின், மெயில் எல்லாமே வரும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. த்ரிவேணி வாஸ் த வெரி பாப்புலர் ரைட்டர் இன் கன்னட லாங்குவேஜ். ஸோ கன்னட லாங்குவேஜில் வந்து த்ரிவேணி வந்து ரொம்ப பெரிய பாப்புலர் ரைட்டர். The villagers would excited await the weekly magazine Karmavira, in which one of her novel. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இந்த த்ரிவேணி அப்படின்றவங்க வந்து கன்னடத்தில் வந்து பெரிய ஒரு நல்ல ஆத்தர். அவங்க எழுதின கர்மவீரா அப்படின்ற ஒரு மேகசினில் இவங்க எழுதின, நம்ம த்ரிவேணி எழுதின காசி யாத்திரை நாவல் வந்து உள்ளே பப்ளிஷ் ஆகிருக்கும். சரிங்களா? புக்கோட நேம் வந்து கர்மவீரா, அதுக்குள்ளே இவங்க நாவல் இருக்கும் காசி யாத்திரை. இவங்க எழுதினது இன்னொன்று வந்து காசி யாத்திரை வாஸ் அப்பியரிங் அஸ் அ சீரியஸ், ஒரு சீரியஸாக வந்து அப்பியர் ஆகிருக்கும் அந்த கர்மவீராவில் வந்து காஷி யாத்ரா. It was the tale of an elderly woman who had sincere desire to visit Kashi or Varanasi to worship Lord Vishweshwara. இந்த கதையில், அந்த காஷி யாத்ரான்ற கதையில் த்ரிவேணி வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, நல்லா கவனிங்க, குழப்பிக்க வேண்டாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஹவு ஐ டாட் டு மை கிராண்ட் மதர் வந்து எழுதினது வந்து சுதா மூர்த்தி. சரிங்களா? அந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை வருது. அந்த கதையில் இவங்களுக்கு வந்து 12 வயசு, பாட்டிக்கு வந்து அவங்களோட பாட்டிக்கு வந்து 62 வயசு. அப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரிவேணி எழுதின அந்த கர்மவீரா அப்படின்ற திரிவேணி எழுதின காசி யாத்திரை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி தான் இங்கே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த புக்கில் பப்ளிஷ் ஆகும்னா, கர்மவீரா அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து பப்ளிஷ் ஆகும். அவங்க தான் சொன்னாங்க இல்லையா ஃபஸ்ட்டே வந்து, எங்கள் ஊருக்கு வந்து நியூஸ் பேப்பர், காலையில் வர நியூஸ் பேப்பர் மத்தியானம் தான் வரும், வாரத்துக்கு ஒரு நாள் வர வேண்டிய மேகசின் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மேகசினில் கர்மவீரா அப்படின்ற ஒரு புக்கு பேர் வந்து கர்மவீரா. அதில் வந்து
காசி யாத்ரா அப்படின்ற ஒரு நாவல் வந்து சீரியஸாக பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து என்ன கதை வருதுன்னா, அதில் வந்து ஒரு உமன் இருப்பாங்க. அவங்க சின்சியராக வந்து காசியில் போய் பார்க்கணும், வாரணாசியை போய் பார்க்கணும், அங்கே இருக்கிற லார்டு விஸ்வேஸ்வராவை போய் நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட அல்டிமேட் எய்ம். அப்படி நம்ம பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட ஐதீகம். பட் இந்த என் எல்டர்லி உமன் கிவ்ஸ் அப் ஹர் வெல்த் டு ஃபினான்ஸ் மேரேஜ் டு யங். ஸோ அவங்களுக்கு வந்து காசு இல்லாதனால, ஒரு அனாதையாக இருக்கனால அவங்களால கல்யாணம் பண்ண முடியல. அவங்க சேர்த்து வச்ச எல்லா காசையும் வச்சு வெட்டிங்கும் பண்ண முடியல. அதனால தான் அவங்க காசிக்கு போகிறதா டிசைட் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த காசி யாத்திரை நாவலில் இருக்கிற ஒரு ஒன்லைன் தீமு. இதை வந்து இந்த கிராண்ட் மதர் வந்து வாங்கி படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில், அவங்க வில்லேஜஸ் எல்லாருமே வாங்கி படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தி கிராண்ட் மதர். ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் புரியலன்னா திரும்பவும் சொல்கிறேன். காஷி யாத்திரை அப்படின்ற ஒரு நாவலுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து கர்மவீரா அப்படின்ற புக்கில் வரும், அவ்வளோதான். சரி, ஓகே. கிராண்ட் மதர். நம்ம இப்போ நம்ம கதைக்கு வந்துட்டோம். இந்த கதை ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர், அந்த கதையை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் இப்படி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ அவங்களோட பேர், கிராண்ட் மதரோட நேம் வந்து கிருஷ்டக்கா. யார்? நம்ம சுதாமூர்த்தியோட கிராண்ட் மதர். அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தான் அந்த கதையோட மெயின் ப்ரொட்டகானிஸ்டே. லிசன் டு த ஸ்டோரி வைல் த நரேட்டர் ரீட்ஸ் எபிசோட் டு ஹேர் அண்ட் ஷி பிகம்ஸ் ஃபேசினேட்டட் பை த பிளாட் ஆஃப் காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரை கதையெல்லாம் வந்து உட்காந்து சொல்கிறது யாருன்னா அவங்க பேத்தி சுதாமூர்த்தி, நரேட்டர், நம்ம கதையோட நரேட்டர். ஷி வாஸ் நோ மூவ்டு பை த டேல் தட் ஷி குட் ரிப்பீட் த என்டையர் டெக்ஸ்ட் பை ஹார்ட். இவங்க வந்து கதை சொல்லும்போது எங்கேயுமே நகர மாட்டாங்க. ஸோ கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து அப்படியே அந்த கதையை, அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே பை ஹார்ட் பண்ணி சொல்லுவாங்க. அஸ் ஷி நெவர் அட்டெண்டட் த ஸ்கூல். ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனதே இல்லை, கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை. ஷி வாஸ் அனேபிள் டு ரீட் இட் ஆன் ஹர் ஓன். அவங்க வந்து ஓனாக ரீட் பண்ணது கூட கிடையாது. ஹர் கிராண்ட் மதர் மீட்ஸ் அப் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ டெம்பிள் கவுட்யார்ட் டு டாக் அபவுட் த மோஸ்ட் ரீசன்ட் ஈவெண்ட்ஸ். அப்போ நம்ம சுதாமூர்த்தி நரேட்டரோட கிராண்ட் மதர் கிருஷ்டக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலில் இருக்கிற அந்த கோயிலுக்கெலாம் போவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்ஸை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷி ஐடென்டிஃபைஸ் வித் த லீட் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. அவங்கள அந்த காசி யாத்திரையில் வர உண்மையான கேரக்டர்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கும்போது நம்ம தாண்டா சார், நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம சுதாமூர்த்தி நரேட்டர் வந்து 12 வயசாக இருக்கும்போது அவங்க கிராண்ட் மதருக்கு வந்து 62 வயசு. அப்போ அந்த கிராண்ட் மதருக்கு வந்து இந்த காசி யாத்திரை ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காசி யாத்திரையில் வர அந்த ப்ரொட்டகானிஸ்ட் மாதிரியே இவங்களை நினச்சிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெயிலரில் வந்து ரஜினி வரும்போது, சார் ரஜினி இடத்துல நம்ம இருந்துதான் நல்லா இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி நினைப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த காசி யாத்திரை நாவலை நினச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த கிராண்ட் மதர்ஸ் கிருஷ்டக்காஸ் சாரோ. இந்த கிராண்ட் மதரோட சாரோ, சோகமான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். When the narrator returned after a week attending a wedding with her cousins in the neighboring village. ஸோ அந்த நம்ம நரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 12 வயசு தான் இருக்கும். எந்த இதுவுமே மாறாது. அவங்களுக்கும் 62 வயசு தான், எதுவுமே மாறாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தான் நரேட்டர் நம்ம சுதாமூர்த்தி வந்து பக்கத்தில் உள்ள அந்த வில்லேஜுக்கு வந்து ஏதோ வெட்டிங் போல் அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு குத்தாட்டம் போட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருந்துட்டு அவங்க வந்து திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது கிராண்ட் மதர் வந்து பார்த்து அழுதுட்டுருக்காங்க. என்னடா அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி அழுததே கிடையாதான். ஏன்னா அந்த மாதிரி என்ன ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் இவங்க வந்து அழுக மாட்டாங்க. The narrator is surprised to see her cry as she had never seen her cry even in the most difficult situation. இப்போ நான் சொன்னதுக்கு தான் அதை ரீட் பண்ணேன். Her grandmother opens up her past to narrator when she inquires about the problem. சரி, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள், மனசில் இருக்கிறத கொட்டிடுங்க, என்கிட்ட கொட்டுங்க, உங்கள் அப்போ தான் மனசு பாரம் தீரும். ஏன் அழுகிறீங்க? நீங்கள் சின்ன சுச்சுவேஷன் கூட அழுக மாட்டீங்களே, எந்த ஒரு கஷ்டமான நிலைமையில் அழுதல்லையே, சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாஸ்ட்டு கதையில் நடந்த ஸ்டோரியை. ஷீ ஷேர்ஸ் ஹர் ஷாரோ ஆஃப் லூசிங் ஹர் மதர் வென் ஷி வாஸ் யங். அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே, பிறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களாம், அந்த பாட்டியோட அம்மா. ஹர் ஃபாதர் ஹூ வாஸ் பிஸி மேன் மேரிட் அகெயின் அண்ட் ஷீ லெஃப்ட் வித் நோபடி டு லுக் ஆஃப்டர் அண்ட் கைட் ஹர்.
இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்டு இவங்க அப்பா வந்து இவங்கள வந்து விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாராம். இது அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது எல்லாமே நம்ம கிராண்ட் மதர் கிறிஸ்டக்கா தான். சரியா? ஓகே. அப்புறம் இவங்க வந்து அனாதை மாதிரி ஆகிட்டாங்க. இவங்களை வளர்க்குறப்பறம் இவங்களே கஷ்டப்பட்டு வளர்ந்து அப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அப்புறம் இவங்களுக்கு பிறந்த பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் சரியாயிடுச்சு. ஸ்கூல் பக்கமே போகல. ஸோ அந்த காலத்தில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து எசென்ஷியல் கிடையாது படிக்கிறது அப்படின்றனால இவங்க ஸ்கூல் பக்கமே போகாமல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஷி வாஸ் மேரிட் வெரி யங். அவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பேர குழந்தைங்கள பார்க்குறதுக்கு இவங்களுக்கு டைம் சரியாக போச்சு. ஸோ இவங்க வந்து the grandmother reveals that she at times have regretted for not going to school and so she wished that her children and grandchildren should study well. ஸோ இவங்க படிக்காதனால இவங்களோட பிள்ளைங்களும் இவங்க பேர குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. She tells the narrator that when she was away for a week, Karmavira arrived as usual, but she felt humiliated, powerless and dependent because she was unable to read even a single alphabet. இவங்களுக்கு பிடிச்ச கர்மவீரா மேகசின் வந்து அடுத்த வாரம் வருது. அதே மாதிரி வந்துருச்சு. ஆனால் இவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கம். ஏன்னா இவங்களுக்கு தான் படிக்க தெரியாது, ஸ்கூலும் போலையே. அடுத்தவங்க கிட்ட கேட்டு படிக்கலான்னா அதுவும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்குது. என்னடா நம்மளுக்கு வந்து அடிக்கடி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து she tells the narrator that she was away for a week. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, this drives her to learn to read Kannada alphabet from a following day. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து கன்னட ஆல்ஃபபெட்டுகள் வந்து கற்றுக்கணும், அதை வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. She asked the narrator to enable her read a novel on her own and set Saraswati Puja day during Dasara as the deadline. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சரி நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த கதை நரேட்டர், அதாவது நம்ம சுதாமூர்த்தி 12 வயசு பேத்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பாட்டி கிருஷ்ணக்கா பாட்டி, இந்த மாதிரி எனக்கு வந்து நீ நாவல் படிக்க எனக்கு சொல்லிக் கொடு. கண்டிப்பாக நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து இந்த சரஸ்வதி பூஜா அப்புறம் வந்து தசரா வந்து நடந்துகிட்ருக்கிறப்போ நான் வந்து படித்து முடிச்சிடுவேன். எனக்கு நான் எழுதணும், படிக்கணும், ப்ளஸ் வந்து யாரோட உதவி இல்லாமையும் நான் இண்டிபெண்ட்டாக அந்த நாவலை வந்து எந்த நாவல் கொடுத்தாலும் நான் வந்து படிக்கணும் அப்படின்றது அவங்களோட டெட்லைன் வச்சு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆத்தர் சுதாமூர்த்தி 12 வயசு பேத்தி கிருஷ்ணக்கா பாட்டி 62 வயசுக்கு. ஓகே, த டிட்டர்மைன்டு உமன். Okay, the narrator laughs at her grandmother's wish to learn at the age of 62. ஓகே, இப்போ 12 வயசு இருக்கிற அந்த சுதாமூர்த்தி நரேட்டர் வந்து சிரிக்கிறாங்க அவங்க பாட்டி கிறிஸ்டக்காவை பார்த்து. இந்த மாதிரி இந்த 62 வயசு ஆச்சு, இப்போ படிக்க ஆசைப்பட்றீங்களான்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் ஈகர்னஸ். ஆனால் நான் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னது இதாகிடக்கூடாதுன்னு. டீச்சர் இந்த இடத்துல டீச்சர் நரேட்டர் வந்து சுதாமூர்த்தி 12 வயசு, ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் கிறிஸ்டக்கா. ஸோ சுதாமூர்த்திக்கு வந்து நரேட்டருக்கு 12 வயசு, கிராண்ட் மதர் கிறிஸ்டக்காவுக்கு வந்து 62 வயசு. இதில் வந்து டீச்சர் சுதா, கிராண்ட் மதர், ஸ்டூடெண்ட் வந்து கிராண்ட் மதர். ஸோ அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். She finds out her grandmother is a bright and hard working student. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பாட்டி வந்து பயங்கர பிரைட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து she worked hard and puts in lot of efforts to attain the goal before the deadline. நம்ம வந்து தசரா அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜைக்குள்ளே படித்து முடிக்கணும், கற்றுக்கணும், நம்மளே இண்டிபெண்ட்டாக ஒரு நாவலை படிக்கணுன்றது கோல் வச்சுருக்கோமே, அதனால அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஷீ வுட் ரீட். அவங்க வந்து படிக்கிறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, திரும்ப எழுதி பார்க்குறாங்க, ரிசைட், திரும்ப ஒப்பிச்சு பார்க்குறாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது ரிப்பீட்டாக. படிக்கிறாங்க,
வந்தான் செத்தான் சுட்டான் ரிப்பீட்டுன்ற மாதிரி ரீட் ரிப்பீட் ரைட் அண்ட் ரீசைட், ரீட் ரிப்பீட் அண்ட் ரைட் அண்ட் ரீசைட். படிக்கிறாங்க, ரிப்பீட் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. ரிசைட்னா ஒப்பிக்கிறது. வென் ஷி வாஸ் அலோன் அண்ட் கிராஜுவலி பிக்ட் அப் த நெசசரி ஸ்கில்ஸ். அவங்க வந்து வென் த தசரதா ஃபெஸ்டிவல் ரைட், தசரதா ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு. த நரேட்டர் சீக்ரெட்லி பர்ச்சேஸ் கேஷ் யாத்ரா. ஸோ அவங்களுக்காக சீக்ரெட்டாக நம்ம நரேட்டர்னால் யார், நம்ம சுதாமூர்த்தி, இந்த கதையோட ஆத்தர். 12 வயசு பொண்ணு போயிட்டு அவங்க பாட்டிக்காக கிஃப்டாக காஷி யாத்ரா அந்த புக்கை வந்து வாங்குகிறாங்க, நம்ம திருவேணி எழுதுனது. விச் ஹேட் பின் பப்ளிஷ் அஸ் நாவல் பை த ஸோ அந்த டைமில் வந்து நாவலாக வந்து பப்ளிஷ் ஆயிருந்திருக்கு. த கிராண்ட் மதர் டேக்ஸ் அ நரேட்டர் டு பூஜா பிளேஸ், மேக்ஸ் அ சிட் டவுன் ஆன் த ஸ்டூல். பூஜா அந்த வீட்டில் இருக்கிற பூஜை பிளேஸ்க்கு போய் அவங்க வந்து ஸ்டூலில் உட்கார வச்சு கிஃப்ட் ஹேர் அ ஃப்ராக் மெட்டீரியல். அந்த இவங்க நம்ம 12 வயசு சுதாமூர்த்தி வந்து 62 வயசு கிருஷ்டக்கா அந்த பாட்டிக்கு வந்து கிஃப்ட்டுக்காக அந்த புக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. பட் இவங்க நம்ம பாட்டி, நம்ம பேத்திக்கு, நம்ம நரேட்டர் சுதாமூர்த்திக்கு வந்து ஃப்ராக் மெட்டீரியல் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு பென் டவுன் அண்ட் டச்சஸ் ஹர் ஃபீட். அவங்க வந்து டக்குன்னு 62 வயசு மிக்க பாட்டி கிருஷ்டக்கா வந்து தன்னோட பேத்தி, சொந்த பேத்தி 12 வயசுக்குரிய அந்த சுதாமூர்த்தி காலில் வந்து விழுந்துடுறாங்க. ஏன் விழுகிறாங்கன்னா, உடனே நரேட்டருக்கு ஒரே பயம், டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. த நரேட்டர் இஸ் டேக்கன் அ பேக் அஸ் எல்டர்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு டச் ஹர் ஃபீட் ஃபார் யங்கஸ்ட். அவங்க ஊரில் எல்லா ஊர்லேயுமே அதான, கொஞ்சம் வயசு பசங்க காலில் வந்து பெரியவங்க விழுக மாட்டாங்கல்ல. பட் த கிராண்ட் மதர் டெல்ஸ் ஹர் தட் ஷி டச்சஸ் த ஃபீட் ஆஃப் அ டீச்சர் அண்ட் நாட் அ கிராண்ட் மதர். நான் வந்து உங்களோட பேத்தியோட காலத்தோடல நான் வந்து என்னோட டீச்சரோட காலை தான் தொட்டு வணங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி ஃபார் பீயிங் இண்டிபெண்ட் அண்ட் ஆல்சோ ஷீ குட் ரீட் அண்ட் எனி நாவல் கான்ஃபிடென்ட்லி. அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க டீச்சர் 12 வயசு பேத்தி வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க, படிக்க, எழுத, ஒப்பிக்க எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்ம பாட்டிக்கு, கிருஷ்டக்காக்கு. த நரேட்டர் ரிட்டர்ன்ஸ் ரிப்பீட் பை டச்சிங் ஹர் கிராண்ட் மதர் ஃபீட். திரும்ப நம்ம 12 வயசு சுதாமூர்த்தி நரேட்டர் வந்து நம்ம பாட்டியோட காலில் விழுந்து வழங்குறாங்க. அண்ட் கிவ்ஸ் ஹர் கிஃப்ட் டு ஹர் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட். ஏன்னா இவங்க தானே அந்த 12 வயசு பேத்தி தானே டீச்சர், அவங்க வந்து அவங்களோட கிராண்ட் மதருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் அவங்க. தட் கிராண்ட் மதர் ரிசீவ் த கிஃப்ட் அண்ட் ரீட்ஸ் த டைட்டில் இமீடியட்லி, காஷி யாத்ரே பை திரிவேணி அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிடுறாங்க. அது பப்ளிஷரோட நேமு. அப்படியே ரீட் பண்ணோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம டீச்சர் 12 வயசு டீச்சருக்கு, 12 வயசு டீச்சர் யார், நம்ம சுதாமூர்த்தி நரேட்டர் தான். ஸோ அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா புக்கை கொடுத்தனே காசி யாத்திரை பாய் ட்ரிவேணின்னு சொல்லி ரீட் பண்ணோன்னே இவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இது பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் போயிடலாம். கன்க்ளூஷன். த நரேட்டர் டீச்சர்ஸ் ஹர் ஸோ வெல். நரேட்டர் வந்து நம்ம 12 வயசு மதிக்கத்தக்க நம்ம சுதாமூர்த்தி, இந்த கதையோட ஆத்தர் நரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பயங்கரமாக அவங்களோட கிராண்ட் மதர் கிருஷ்டக்கு 62 வயசு மதிக்கத்தக்க பாட்டிக்கு வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துட்டாங்க. அட்டைன்ஸ் த டார்கெட் அஸ் டிசைட். ஒரு டார்கெட் வச்சு அதுக்குள்ளே சூப்பராக முடிச்சிட்டாங்க. She succeeds in making her grandmother an independent woman and fulfills her wish in her old age. ஸோ அவங்களோட வயசில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்ட்டாக என்ன நாவல் கொடுத்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக ரீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிருச்சு. பாட்டி வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு சுதந்திர பெண்மணியாக எவனோட தெய்வம் இல்லாமல் இனிமேல் எந்த புக்கை வேணால் சூப்பராக ரீட் பண்ணுவாங்க. அவங்களோட வயசில் அவங்களோட டார்கெட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இத்தனை 62 வருஷமாக அவங்களோட இன்னும் படிக்கவே இல்லையே, படிக்காமல் விட்டுட்டோமே, இல்லாட்டி நம்மளுக்கு இந்த நாவல் நம்ம ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாமேன்ற ஒரு அந்த எண்ணம் வந்து மாறி தன்னோட பேத்தியால், சுதாமூர்த்தி இந்த கதையோட ஆத்தரால் அவங்க வந்து ஈஸியாக இனிமேல் எந்த நாளும் ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அந்த கதை. ஸோ வயசு வந்து ஒரு தடை இல்லை படிக்கிறதுக்கு. வயசு ஒரு மேட்ரே கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான். தோனி சொன்ன மாதிரி நம்ம வந்து பூந்து விளாடுவோம். இனிமேல் எத்தனை வயசு பாட்டியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் படிக்கணும்னு நினச்சா நம்ம சொல்லிக் கொடுப்போம் இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு. ஸோ இது வந்து இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், தேங்க் யூ ஆல் சப்போர்ட்டிங்
Please support my channel. Keep supporting my channel. Thank you so much for your love and support. Love you.